வணக்கம் நண்பர்களே. சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஆப்பை கேட்டு வாங்கி சொருகி கொண்ட விஜய்க்கு அடுத்தடுத்து பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதிலும் இன்று அந்த சிபிஐ விசாரணையுடைய 2வது நாள். சற்று முன்பு தான் அந்த விசாரணை முடிஞ்சிருக்கு. இந்த விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகளை அனைத்தையும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி அதில் விஜயோட கையெழுத்தை வாங்கியிருக்காங்க. கேள்விகள் என்னென்ன கேட்டாங்க, அதற்கு விஜய் என்னென்ன பதில் பொய் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நான் காலையிலே வீடியோவில் தெரிவிச்சிருந்தேன். விஜய் இன்று சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு அளித்த பதில்கள் அனைத்துமே பொய்கள் அப்படிங்கிறத சிபிஐ தெளிவாக உணர்ந்திருக்காங்க. காரணம், அவர்கள் முன்னால் எல்லாமே எவிடன்ஸாக, அதாவது ஆதாரங்களாக, ஒளிப்படங்களாக அல்லது வீடியோக்களாக எதிரில் வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் அவற்றுக்கு நேர்மாறாக, முன்னுக்கு பின் முரணாக விஜய் முழுக்க தவறான தகவல்களைத்தான் அங்கே தெரிவிச்சிருக்காரு. அதே போல் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஓடிப்போனது காரணம் போலீஸார் தான் அப்படின்னு ஒரு அபாண்டத்தை அந்த இடத்துல சொல்ல போக, அது சிபிஐ அதிகாரிகளுக்கே மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியதாக சொல்கிறாங்க. அதில் விஜய் வசமாக மாட்டிக்கொண்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கரூர் துயர சம்பவத்தில் நேரடியாக முழு காரணமாக நிற்பது யாருன்னா விஜய் மட்டும்தான் அப்படிங்கிறதே நம்ம ஏற்கனவே விவரமாக நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை பற்றி மட்டும் இல்லை, இந்த சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே ரொம்ப முக்கியமானவையாக அமைந்தன. பல கேள்விகளுக்கு விஜயால் பதில் சொல்ல முடியல. திக்கு முக்காடி போய் விழி பிதுங்கி கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த அதிகாரிகள் முகத்தையே பார்த்துருக்காப்புல. அவர்கள் விடாமல் அதே கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அதன் பிறகு இவர் ஒரு தவறான பதிலை தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கார். அதில் முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கு இந்த கரூர் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் பரப்புரை செய்கிறீங்களே, இதற்கான அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வது யார், இதற்கான செலவு செய்வது யார், இந்த செலவுக்கான பணம் உங்களுக்கு எங்கிருந்து வருது, உங்கள் சொந்த வருமானத்திலிருந்து வருது அப்படின்னு சொன்னால் அதை முறையாக வருமான வரி அந்த துறைக்கு நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கீங்களா? இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிறதே, இதில் பொதுக்குழுவில் அல்லது உங்களுடைய கட்சி சார்பில் ஏதாவது கணக்கு வழக்கு நீங்கள் தாக்கல் செஞ்சுருக்கீங்களா? இதையெல்லாம் அவங்க ரொம்ப தீவிரமாக கேட்டிருக்காங்க. அதில் விஜய் வசமாக சிக்கி கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. காரணம், இந்த விஜய்க்கு இது நம்ம முதல்ல ஆரம்பத்திலேருந்தே கேட்குறோம். விஜய்க்கு கட்சி நடத்துவதற்கு பணம் ஏது? அவர் நடித்து சம்பாதிச்ச பணத்தை தான் இந்த கட்சிக்கு செலவு பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த கணக்கு வழக்கை எப்போது தாக்கல் செய்வார் அல்லது ஏற்கனவே தாக்கல் பண்ணிட்டாரா? ஏன்னா இது தனிநபர் தொடர்பான விஷயம் அல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதருடைய கணக்கு வழக்குகள், வருமான வரி அவர் கட்டினாரா இல்லையா, இந்த விவரங்களை எல்லாம் நம்ம போய் தேடி துருவி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் இது ஒரு கட்சி, இது மக்களுக்காக உழைக்கிற, இது மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ ஆரம்பிக்கிற. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு எங்கேருந்து நிதி வருது, அல்லது உன்னுடைய நிதியை போடுறியா, எப்படி நீங்கள் ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணுறியா அப்படின்ற கேள்வி எல்லோரும் கேட்பாங்கள்ல. அப்படிப்பட்ட கேள்விகளை விஜய் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து எல்லோரும் கேட்குறாங்க. அதற்கு முன்பே கூட இந்த மாணவர்களுக்கு பரிசுகள், அந்த தங்கப்பதக்கம், அதே போல் வைர தோடு, வைர நெக்லஸ்ஸு, இப்படியெல்லாம் பரிசுகள் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் விஜயோட உழைப்பில் சம்பாதித்த காசில் தான் இதை வாங்கி தராரா? இந்த கேள்விகள்லாம் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அதற்கும் விஜய் வழக்கம் போல் வாயை திறக்கலை. இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் இந்த கேள்விகளை கேட்கும்போது விஜய்க்கு அதற்கு பதில் தெரியாமல், அவர் தெரியாமல்ல, சொல்ல முடியாமல் அவர் இங்கே தவிச்சிருக்காரு. அது உடனுக்குடன், அதுவும் இன்றைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் எல்லா தகவல்களுமே வெளியில் மீடியாக்களுக்கு கசிய விடப்பட்டன. ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் சார்பிலேயே அதை கசிய விட்டுருக்காங்க. அத்தனை சேனல்களுமே அதை லைவாகவே ஒளிபரப்பிட்டாங்க. இப்போ இந்த வருமானத்துக்கான சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அதில் 2 பேர் மாட்டுறாங்க. ஒருத்தர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற அந்த லாட்ரி பிஸ்னஸ்மேன், இன்னொருத்தர் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ற நபர். அவர் விஜய்க்கு வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூக வகுப்பாளராக அங்கே பணியாற்றுறார்.
இவர்கள் இருவருக்கும் என்ன வேலை அப்படின்னா, இவர்கள் இருவரும் வெளிநாட்டிலிருந்து பல்வேறு சிறுபான்மை அமைப்புகள் மூலமாக பணத்தை இந்தியாவுக்கு வரவழைக்கிறார்கள். அந்த பணம் தான் வந்து விஜய்க்கு இங்கு செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வந்து சிபிஐ மூலமாக இந்திய அரசுக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது. அதனுடைய விளைவு இன்னும் வேறு சில புலனாய்வு அமைப்புகள் களத்தில் இறங்குகின்றன. நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து அது ரம்ஜான் டைமு. இவர் ரம்ஜான் நோன்பு திறக்க போய் அங்கே உண்மையான பசியில் அந்த நோன்பு இருந்து பசியால் வாடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களெல்லாம் வெளியில் தவிக்க விட்டுட்டு குடியார பசங்களையும் கஞ்சா குடிக்கைகளையும் வந்து உள்ளே விட்டு அவங்களுக்கு வந்து இந்த ரம்ஜான் விருந்தை விஜய் பரிமாறினார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய விருந்து நிகழ்ச்சி அப்படின்னு வர்ணிக்கப்பட்டது. அந்த விருந்து நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது, இந்த விருந்தளிக்க பணம் யார் கொடுத்தது, இது விஜய் கொடுத்தாரா அல்லது விஜயின் கட்சி சார்பாக தரப்பட்டதா, எப்படி இந்த தொகை வந்து அந்த இமாமுக்கு வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட மசூதியினுடைய பொறுப்பாளர் அவரை அழைத்து முக்தார், உங்களுக்கு தெரியும் பிரபல பத்திரிகையாளர் முக்தார், அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. இப்போதும் கூட இணையத்தில் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். அப்போ அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு, சார் அதை நான் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை தொழக்கூடியவர், அல்லாவுக்கு நேர்மையாக மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இஸ்லாமியராக இருந்தால் இதை நீங்கள் தெரிவித்தாக வேண்டும், இல்லைன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாகும் அப்படின்னு முக்தார் மடக்கிறார். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, சார் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த பணத்தை விஜய் தரலை, விஜயோட கட்சியும் தரலை, வேறு ஒருத்தர் இந்த பணத்தை வந்து அனுப்பி வச்சார், அந்த ஒருத்தர் யாருன்னு என்னால் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் ஜகா வாங்கிட்டார். அப்போது இந்த தொகை வந்து ஒரு திரைமறைவிலிருந்து யாரோ ஒரு நபரால் வந்து இந்த தொகை வந்து இங்கே தரப்படுகிறது, செலவு செய்ய சொல்லி அவங்க வந்து அங்கே அனுப்புகிறாங்க. அந்த நபர் யார் அல்லது அந்த அமைப்பு யார் அப்படிங்கிறது தானே கேள்வி. இது ரம்ஜான் நோன்பு சமயத்திலேயே இந்த கேள்வி எழுந்திருச்சு. இந்த கேள்விக்கான பதிலை வந்து ஒருத்தர்கிட்ட மடக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து வாங்குறாரு. அப்பொழுது அது விஜய் பணம் அல்ல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இந்த இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு எத்தனை லட்சம் செலவாகும், அந்த தொகையவே விஜய் செலவு பண்ணல அப்படின்னா, அப்போ மற்ற நிகழ்ச்சிகளுக்கு பிரச்சாரத்துக்கு தேர்தல் செலவுக்கான பணத்தை விஜய் எப்படி செலவு பண்ணுவார், இந்த கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ இந்த கரூர் சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் பண்ணார். அதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது யார், பணம் கொடுத்தது யார், இந்த ஆட்களை எல்லாம் திரட்டி வராங்கள்ல, இந்த திரட்டி வருவதற்கு செலவான தொகை என்ன, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய விஸ்வரூபமாக இப்போ எழுந்து நிற்கிது. இன்று காலையில் வெளியான பிரபலமான தினசரி நாளிதழ் அதில் ஒரு செய்தியே வந்து வருது. இந்த விஜயனுடைய இந்த கரூர் குற்றம் வந்து வேறு துறை வந்து இதில் தலையிட வச்சிருக்கு. இதில் முதல் கட்டமாக NIA எனப்படுகிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை, அவங்க வந்து இதில் தலையிட போகிறாங்க. இந்த தொகை எங்கிருந்து வருது, எந்த நாட்டிலிருந்து வருகிறது, இப்போது எங்கிருந்து வருதுன்னு பார்க்குறோம். ஒரு தொழிலதிபர் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா விட்டுருவாங்க. அல்லது வெளிநாட்டிலிருந்து ஒரு இந்தியர் அல்லது தமிழர் அங்கே உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து விஜய்க்கு அனுப்புகிறாரு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்தால் கூட விட்டுருவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மத அமைப்பு ஒரு தொகையை தமிழ்நாட்டுக்கு, அதுவும் விஜய் கட்சிக்கு அனுப்பி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வாங்க, அதிகாரத்துக்கு வாங்க, வந்த பிறகு எங்களுக்கு சாதகமாக நீங்கள் பல்வேறு விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு இந்த தொகையை செலவு பண்ணால் அது என்ன மாதிரியான விபரீதங்களை இந்த மாநிலத்தில் உருவாக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. அதிலும் இப்போது இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அவங்க மிக மிக தீவிரமாக இருக்கக்கூடியவங்க. பல கிறித்தவ மிஷனரிகளை வந்து அவங்க முடக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த தொகை வெளிநாடுகளிலிருந்து மதத்தை பரப்புவதற்காக இங்கே அனுப்பப்படுகிற தொகையை வந்து அவங்க அடியோடு நிப்பாட்டி இருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போது விஜய் என்ற இந்த நபர் மூலமாக ஏதாவது ஒரு அமைப்பு இப்படி பணம் அனுப்புதா, அந்த கேள்விக்கு அளித்த விடையின் மூலமாக விஜய் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். இப்போது இதை விசாரிப்பதற்காக தேசிய புலனாய்வு முகமை உள்ளே வரும். அப்படி உள்ளே வந்ததுன்னா தானாகவே வந்து அமலாக்கத்துறை உள்ளே வரும். அதே போல் ஃபெரா வயலேஷன் ஏதாவது இருக்கா,
ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அந்த ரெகுலேஷன் ஆக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபெரா ரெகுலேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. டிடிவி தினகரன் சிக்கிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான வழக்குகளில் ஒன்று ஃபெரா. அதுவும் தான் ஜெயலலிதாவும் அதில் சிக்கினாங்க. ஸோ அந்த அமைப்புகள் அனைத்தும் உள்ளே வரும். அடுத்து முக்கியமாக வருமான வரித்துறை உள்ளே வரும். இந்த வருமான வரித்துறை ஏற்கனவே அங்கிருந்த அந்த விஜயை விசாரித்த அதிகாரி தான் அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ். இப்போ விஜய் கட்சியில் இருக்காப்புல. அவரே ரூட்டு போட்டு கொடுத்துருவார், என்னென்ன பணம் எங்கேருந்து வருது என்னங்கிறதெல்லாம் வருமான வரித்துறைக்கு அவர் அழைத்து விசாரித்தாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஸோ இப்படி இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் விஜய் இப்போ மாட்டியிருக்கார். இப்போது விஜயுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது அவரால் தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு இந்த இன்னும் 1.5 மாதங்கள் இருக்குது. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது பாதியிலே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அதற்கடுத்து இந்த தேர்தல் நடைமுறையெல்லாம் ஒன்று ஒன்றா தொடங்கிறோம். அதுக்கப்புறம் தேர்தல் அந்த ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் வந்துடும். அந்த விதிகள் அமல்படுத்தப்பட்டால் இந்த படமும் ஜனநாயகன்ற அந்த படமும் வெளியாக வாய்ப்பில்லை, அதுக்கு முன்னே வெளியானத்தான் உண்டு. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அவர் ஒரு சோம்பேறி. அடுத்தது சுயமாக சிந்திக்க தெரியாதவர். 10 வார்த்தை தொடர்ச்சியாக சொந்தமாக எழுத தெரியாத மனிதர். 10 வார்த்தை தொடர்ச்சியாக பேச தெரியாத ஒரு மனிதர். நீங்கள் சிவகார்த்திகேயனை இந்த விஜயை சிவகார்த்திகேயன் கூட ஒப்பிட்டு விஜய் எப்படிப்பட்ட டான்ஸர், எப்படிப்பட்ட ஆக்டர், எப்படி உச்சத்தில் இருக்கார், சிவகார்த்திகேயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறாங்க இந்த தற்குறி பசங்க. சிவகார்த்திகேயனை ஒரு மேடையில் நிப்பாட்டி ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு மைக்கை கொடுத்தா 1 மணி நேரம் வித்தவுட் எனி ரெஃபரன்சஸ் 1 மணி நேரம் பேசுவார். விஜயால் பேச முடியுமா? ஒரு துண்டு பேப்பர், ஒரு A4 ஷீட் வேணும். என் பெயர் விஜய், நான் S.A. சந்திரசேகரின் மகன், என்னுடைய வீடு பனையூரில் இருக்கிறது, எனது அலுவலகம் பக்கத்திலேயே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு 10 லைனை அவரை தொடர்ச்சியாக எதையும் பார்க்காம பேச சொல்லுங்கள் பார்ப்போம். பேச வராது அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் விஜய். இவர் எப்படி சொந்தமாக யோசித்து பிரச்சாரம் பண்ணுவார், அல்லது திட்டங்களை அறிவிக்க போகிறாரு, தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னு எப்படி சொல்ல போகிறாரு, எப்படி மக்களை சந்திக்க போகிறாரு, இந்த 1.5 மாதங்களுக்குள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் விஜயனுடைய பிரச்சாரம் நடக்குமா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் முக்கியமான பத்திரிகையாளர்கள் அவர்கள் அனைவருமே ஒரு சேர கூறும் கருத்து என்னென்னா, விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஏன்னா அப்படி போட்டியிடுகிற மனநிலையே அவருக்கு இந்நேரம் போயிருக்கும். காரணம் இந்த சிபிஐ விசாரணை அது தந்திருக்கிற பாடம். இன்னொரு பக்கம் இனி வரப்போகிற அந்த முக்கியமான புலனாய்வு அமைப்புகளுடைய விசாரணை, வருமான வரித்துறையினுடைய அழுத்தம், அடுத்து ஜனநாயகன் படம் வெளிவராமல் போவது, இதெல்லாம் சேர்ந்து விஜயை இந்த தேர்தல் அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு கூட தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பலர் இவர் தேர்தலில் போட்டியிட மாட்டாருங்க, அவரை கரெக்டாக கார்னர் பண்ணிட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய் தனக்கு தேவையான அனைத்தும் விஜயிடமிருந்து கிடச்சிருச்சுன்னா விஜய் அப்படியே ஐடியெலாம் உட்கார வச்சுருவாங்க அப்படின்ற கருத்தையும் பலரும் தெரிவிக்கிறாங்க. எது எப்படியோ விஜய் என்பவர் ஒரு ஆபத்து. இதை நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம். விஜய் என்பவர் ஒரு மோசமான ஒரு விஷம். அது எப்படி கதிர் இயக்கத்தை உமிழ்கிற அந்த அணுக்கழிவுகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவையோ அதை போன்ற ஒரு குப்பை தான் இந்த விஜய். ஆபத்தான குப்பை. அந்த குப்பை தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு, ஏன் இந்தியாவுக்கே தேவையில்லாத ஒன்று. அது ஒவ்வொரு நாளும் நிரூபணமாகிட்டு வர்றது தான் நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அது ஒன்றா நடக்குது. நான் முன்ன சொன்னேனே, இவர் தேர்தலில் வராமல் தேர்தல் அரசியல் நிற்காமல் அப்படியே கிளம்பிடணும்னு சொன்னேன். அதுவும் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது.